டேய், கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. நீ என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. டேய், என்னடா பதில் இது? விட்டா நீ கல்பனா காலத்துல தாலி கட்டிடுவ போல இருக்கு. மாமா, அது மட்டும் நடக்கவே நடக்காது. அப்ப கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது செய்யணும்ல. நடக்கட்டும் நடக்கட்டும்னு நீ பாட்டுக்கு இருந்தா கல்யாணம் தன்னால நின்னுடும் அருண். அத்தை, அம்மா என்ன எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அத்தை. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அன்னிக்கிட்ட போய் பொறுமையா பேசி பாரு அருண். இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு எடுத்து சொல்லு. ரஞ்சிதா தான் உன் வாழ்க்கைன்னு புரிய வையே. அத்தை, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அம்மா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அப்போ கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கையை நீ ஏத்துக்க போறியா? மாமா, அது மட்டும் என்னால முடியவே முடியாது. டேய், கல்யாணம் நாளைக்குடா. இப்பவும் அங்க தாவலாமா இங்க தாவலாமான்னு நீ தடுமாறிக்கிட்டு இருக்க. நீ தான் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும். இது பாரு, அம்மாவை நினைச்சு பரிதாபப்பட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. இது பாரு, பிடிக்காத ஒருத்தியோட குடும்பம் நடத்துறது நரகம். அம்மாவுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்தா. அதுக்காக நீ நரகத்துல போய் வாழுவியா? இதெல்லாம் முட்டாள்தனமா இல்ல? அதிலமா சூப்பர், சிறப்பா பண்ணிட்டீங்க. என்ன அமௌண்ட்டுக்கு அவகிட்ட வேலை போனீங்க? வித்யா, வார்த்தையை அளந்து பேசு. என்ன மாமா, நீங்க அத்தங்கறனால தான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். வேற யாராவது செஞ்சிருந்தா நான் பேசுற விதமே வேற மாதிரி வித்யா, இருந்திருக்கும். வேணா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. டேய், இவங்க நடந்துக்கிறது தப்பா இருந்தா என் பேச்சும் அப்படிதான்டா இருக்கும். நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம் வித்யா? அம்மா இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அதுக்கு எதிரா இவனை தூண்டி விடுறீங்களே. உங்க ரெண்டு பேருக்கும் மனசாட்சியே இல்லையா? நீங்க செய்யறதுக்கு பேர் என்ன தெரியுமா? துரோகம். நாங்க யாருக்கும் துரோகம் பண்ணல வித்யா. இந்த குடும்பத்துக்கும் இவனுக்கும் எது நல்லதோ அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். குறுக்கு வழியில இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஒருத்தி துடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு சப்போர்ட் பண்றதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இத்தனை வருஷமா நீங்க யார் நிழல்ல தங்கி இருக்கீங்க? யார் உங்களுக்கு ஆதரவா இருக்கான்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க அத்தை. கல்யாணம் ஆனதுமே அம்மா உங்களை வேற எங்கேயாவது அனுப்பி இருக்கலாம். கூட பிறந்த தம்பிய தனியா விட்டுற கூடாதுன்னு தான் கூடவே வச்சுக்கிட்டாங்க. அந்த நன்றி விசுவாசம் உங்க ரெண்டு பேருக்கும் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டாமா? சம்பந்தமே இல்லாம எவ்வளவு ஒருத்திக்கு இப்படி விசுவாசமா இருக்கிறது அசிங்கமா இல்ல? வித்யா, அக்கா எங்களுக்கு செஞ்சதெல்லாம் நாங்க மறக்கல. இப்போ வரைக்கும் நாங்க விசுவாசமா தான் இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்காக அவங்க செய்யற விஷயங்கள்லாம் கரெக்ட் தானே எங்களால கண்மூடித்தனமா ஏத்துக்க முடியாது. அக்காக்கு சப்போர்ட் பண்றது எப்படி கடமையோ அதே மாதிரிதான் அக்கா தப்பு செஞ்சா புரிய வைக்கிறதும் எங்க கடமை தான். அருண் கல்யாண விஷயத்துல அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கல்பனா இந்த குடும்பத்துக்கு ஏத்தவளே இல்ல. அவ ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கா. அவளால இந்த குடும்பத்துக்கு எந்த நல்லதும் நடக்காது. போதும், நிறுத்துங்க.